கமர்ஷியல் லைனில் வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், பிஏ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஜாயின்ட் ஆர் கம்பெனி, ஹூ க்ரோன் வித் ஆர் கம்பெனி வந்து வெரி ஹை பர்சன்டேஜ். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நல்ல ஒரு ஆன் த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 to 3 இயர்ஸ் கெயின் பண்ணிட்டாங்கன்னா லேட்டர் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை கண்டிப்பாக அவங்க பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி டிப்ளமா படித்தவங்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு. டிப்ளமா படித்தவங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே சார் தேர் கம்பீட்டன்ட் டு டூ தட் பர்டிகுலர் ஜாப். டிப்ளமா சிவில் இன்ஜினியர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் இண்டஸ்ட்ரி, அங்கே தான் வந்தாகணும். ஓகே, இது இல்லாமல் வந்து வேற ஏதாவது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இல்லை டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் வந்திருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து யூ கேன் கோ. வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குது. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள். நான் பிஇ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார், கே ராஜ்விக்னேஸ்வர், மேடவாக்கத்துல இருந்து. சரி, நான் பிஇ பண்ணிட்டு எம்இ பண்ணீங்களே வேலைக்கு போகலாமா இல்லை எம்இ என்ன பண்ணலான்னு ஒரு டவுட். சரி, பிஇ சிவில் 4ஆம் ஆண்டு எம்இ படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா? சிறப்பான கேள்வி, சொல்லுங்கள். ஹலோ. இல்லை சொல்லிட்டாரு. பிஇ சிவில் கண்டிப்பாக வந்து இப்போ பிஇ முடிச்சிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எம்இ பண்ணலாம், தப்பு இல்லை. இமீடியட்டாக பண்ணி முடிச்சிடணும்னு நினச்சா அதுவும் ஒரு தப்பான ஒரு இதுவாக இருக்காது. பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இப்போ பிஇ முடிச்சிங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லையோ இல்லை ஒரு 1-2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா வெளியே ஆன் த சைட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையோ ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் சைட்லையோ எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்றது நீங்கள் பார்த்து புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த 4 வருஷம் நீங்கள் படித்ததுக்கான வேல்யூ கண்டிப்பாக உயர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா then you will be able to absorb or add more value to the studies which you are doing ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக 2 to 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுன்றது தான் நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவேன். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹேவ் மோர் வேல்யூ. அப்புறம் வந்து ஒரு எம்இ பண்ணும்போது நீங்கள் அந்த எம்இ முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி வேலை வாய்ப்புகள் தேடும் போது உங்களோட சேலரி லெவல்ஸ் கூட வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லை வெறும் பிஇ எம்இ முடிச்சுட்டு டைரெக்டாகவே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அப்போ வந்து யூ மைட் நாட் பி ஏபிள் டு ஹிட் அ குட் ஃபிகர், சேலரி ஃபிகர்ஸ். அதான் அதே மாதிரி முதல்ல பேசும்போது ஒரு நேரட்ட ஆர்கிடெக்சரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, வடிவமைப்பு அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதில் வேலை வாய்ப்புகள் என்ன கவனிக்கணும்? இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4% டிசைனிங் இன்ஜினியர்ஸ்க்கே போயிடுது. டிசைனிங் பீப்புள் டிசைனிங். ஆர்கிடெக்சர்னு சொல்லாமல் நான் ப்ராடாக கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி சொல்கிறேன். டிசைனிங் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் இருக்குது, ப்ளம்பிங் டிசைனிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிசைனிங் இருக்குது, பில்டிங் டிசைனிங் இருக்குது, ஆர்கிடெக்சரல் பேசிக் எலிவேஷன் ஸ்கெச்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த ஆர்கிடெக்சர்ன்றது என்னென்னா ஓரளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்து இந்த பேசிக் சயின்ஸை பற்றி புரிஞ்சுட்டிங்கன்னா அதில் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி பிஆர்க் பண்ணுறாங்க, எம்ஆர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பர்சே இருந்துகிட்டே இருக்குது. இந்த கோர்சஸ் படிச்சுட்டு when you go into this designing aspect, the opportunities to either work for an architectural firm or a company. அது என்னன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் ஆர்கிடெக்ட்ஸ் இன்ஹவுஸாகவே தேவைப்படுது. என்னன்னா வெளியே ஒரு பெரிய ஒரு யூகே பேஸ்ட் ஆர்கிடெக்டை யூஸ் பண்ணால் கூட அவங்க சொல்கிறது இங்கே புரிஞ்சுட்டு பேசிக் டயக்ராமை வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஹவுஸ் ஆர்கிடெக்ட்ஸ் தேவை. ஸோ த நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் அப்சார்ப்ட் இன்டு தி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஹை. அது இல்லாமல் ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸாக செப்பரேட்டாக போய் அதில் ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இல்லைனா நீங்களே ஒரு நாள் உங்களோட ஓன் ஆர்கிடெக்சரல் ஃபார்ம் ஆரம்பித்து அதில் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த டிசைனிங் ஆஸ்பெக்ட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா பேசிக் ஆப்டிடியூட் என்னென்னா ஒரு பேசிக் க்ரியேட்டிவிட்டி அண்ட் பேசிக் ஒரு அந்த மாதிரி ஒரு திங்கிங் ஆஸ்பெக்ட்ஸ் கம்பைன்டு வித் த சயின்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங். இது ரெண்டும் இருந்ததுன்னா இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி நேருக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி இந்த துறையில் இப்போது பணம் போடணும், கடகால் எடுக்கணும், கட்டிடத்தை கட்டணும் மேலே, அதாவது கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது கட்டுமானம். ஆனால் இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அவங்க என்ன கவனிக்கலாம், அதை கவனித்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வருமானங்கள் வேலைவாய்ப்புகள் வரும்? ஆராய்ச்சி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே முக்கியம் சார். பட் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, அதாவது இந்தியாவுக்கு ஜிடிபியில் ஒரு 6% கான்ட்ரிபியூட் பண்ணுற இண்டஸ்ட்ரி, 8 கோடி மக்கள் 2022 8 கோடி மக்கள் வேலை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி ரொம்ப பிஹைண்டில் இருக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும். அதாவது 2022 எவ்வளோ பேர் 8 கோடி மக்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்கன்றது கணக்கெடுப்பு. இட்ஸ் கிளியர் எஸ்டிமேட் பை த கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணது 8 crore people. 8 crore people எம்ப்ளாய் பண்ண போகிற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டே கிடையாது, ரொம்ப பின்தங்கி இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் வந்து என்னென்னா நோ டவுட் இப்போதைக்கு வந்து அப்ராடில் இருக்கிற டெக்னாலஜி, ஒரு யூஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்குதோ இல்லை கல்ஃபில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எல்லாமே இங்கே கொண்டு வர முடியுன்றது கிடையாது. ஏன்னா இங்கே கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு கம்பெனி வேறு ஆப்ரேஷன் ஹெவி திங். ஸோ கண்டிப்பாக வந்து லேபர் இன்டென்சிவாக இந்த இண்டஸ்ட்ரியை வச்சுக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட் ஓரளவுக்கு ஆப்டிமலாக இருக்கும். பட் அதே சமயத்தில் டெக்னாலஜி வந்து இன்னும் சூப்பராக பண்ணல சார். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், ஒரு G+4 ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஒரு 4 மாடி
மாடி கட்டடம் கட்டுறதுக்கு 8 to 9 மாசம் 12 மாசத்துக்குள்ள முடியும். பட் நமக்கு இருக்க பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவிஷனிங் டெக்னாலஜி வந்து இட் இஸ் மேக்கிங் அஸ் டூ திஸ் ப்ராஜெக்ட் இன் 15 months 18 months 20 months அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, நேரம் அதிகமாக. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு, இதெல்லாம் குறைச்சோம்னா என்ன முக்கியமான விஷயம், வாடிக்கையாளர் கூட அந்த அபார்ட்மெண்ட்டை கம்மியாக விலைக்கு கொடுக்கறதான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இங்க ரிசர்ச், இங்க ஸ்பெசிஃபிக் R&D பண்ண வேண்டிய நெசசிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் வச்சு மாத்திரம் தான் பண்ண முடியும். மொத்தமா திடீர்னு வந்து கல்ஃப்ல என்ன டெக்னாலஜி அப்படியே கொண்டு வந்து அடாப்ட் பண்ணா அது முடியாது. ஸோ அதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பெரிய கடல், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாயிடுது. முழுமையாக அதாவது ஒரு கட்டுமானத்துறை பற்றி ஒரு பெரிய கண்ணோட்டம், அதே மாதிரி தனிப்பட்ட கண்ணோட்டம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. பல நேர்களுக்கு அவங்களுக்கேற்ற சிறப்பான பதில்களை சொன்னதுக்காக நேர்கள் சார்பாகவும் சன் நியூஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நேர்களை டிபுடன் அளித்த பதில்கள் உங்களை வழி நடத்தட்டும். கட்டுமானத்துறையை பற்றி சிறப்பான நல்ல பதில்களை நீங்கள் பெற்றீர்கள். தொடர்ந்து வர்த்தகோலம் நிகழ்ச்சியை பாருங்கள், பயன்பெறுங்கள் என்று சொல்லி இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வர்த்தக உலகம் வழங்கியோர் சூர்யா சூப்பர் ஸ்ட்ராங் TMT ராட். இணைந்து வழங்கியோர் ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள், கோவை ராஜா TMT ராட் மற்றும் KAG டைல்ஸ் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ்.